அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12 ராசியில் கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே இது போல் நம்மளுடைய ராசிக்கு என்ன பலன் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அதற்கு பிறகு நம்ம மேற்கொள்ளக்கூடிய செயல்களில் ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா இது நம்மளுடைய மனதிற்கு ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய பலனாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது நல்ல ஒரு முயற்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இனி வரக்கூடிய அடுத்த 7 நாட்களுக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் அமைந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் தீர்க்க முடியாத இருக்குது. நான் நிறைய கடன் வாங்கிட்டேன், அதே போல் வீடு கட்டணும்னு ஆசை இருக்குது, ஆனால் வீடு கட்டவே முடியல, திருமண காரியம் கைகூடவே மாட்டேங்குது, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு தடையாகவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசுங்க. கண்டிப்பாக இதன் மூலமாக பலன் பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிக பெரும் நன்மைகள் நடக்க காத்திருக்கு. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் இருக்குது. உடனடியாக அந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கு அறிவு திறனை அள்ளித்தரக்கூடிய புதனை அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். சூரியன் 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. யார்கிட்டையும் நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய நல்ல செய்திகளை மருத்துவர்கள் உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இந்த வாரம் அமைய போகுதுங்க. இது மட்டும் இல்லாமல் சனி 6ஆம் வீட்டில் இருக்காரு. வெளியூர் பயணங்களால் அலைச்சல் அதிகமாகலாம். இதனால் நீங்கள் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். இந்த பயணம் உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய பயணமாகத்தான் அமைய போகுது. பிள்ளைகளால் பிரச்சனை உண்டாகி அதை திருப்பதற்கு நண்பர்களுடைய உதவியை நாடுவீங்க. தொழிலுக்கான புதிய முதலீடுகளை திரட்டக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுது. கட்டுமான துறையில் அதிக அக்கறை செலுத்துவீங்க. விவசாயத்தில் அதிக ஈடுபாடு காட்டுவீங்க. பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க விவசாயத்திலையும் அதில் வரக்கூடிய அந்த பலன்கள் மீதும் அதிகமான நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பாங்க. இதனால் ஈடுபாடும் அதிகமாக காட்டுவாங்க. மேலும் தோப்புக்கு குத்தகை மூலமாக வருமானம் பெறக்கூடிய கன்னிராசிக்காரர்களும் இதில் இருக்கலாம். ராகு 7ஆம் இடத்துல இருக்காரு. மாமனார் வீட்டில் ஏற்படக்கூடிய நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் கை செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை வரலாம். வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை அலட்சியமாக இருந்து கோட்டை விடாதீங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லதொரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். கேது உங்களுக்கு நல்ல ஒரு ராசியாக அமர்ந்திருக்காரு. கையில் இருக்கக்கூடிய காசை பத்திரப்படுத்துங்க. யாரையும் நீங்கள் பகைத்து கொள்ளாமல் இருக்கிறது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். தொழிலுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்களை புத்திசாலித்தனமாக தீர்ப்பீங்க. பழைய வீட்டை புதுப்பித்து அழகுபடுத்தக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வரலாம். புதன் 8ஆம் வீட்டில் இருக்காரு. ஆசைப்பட்ட நகைகளை வாங்கி கொடுத்து மனைவியை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுது. மேற்படிப்பிற்காக பிள்ளைகளை வெளிநாட்டிற்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்வீங்க. பெண் பிள்ளைகளை மேற்கொண்டு படிக்க வைப்பதா திருமணம் செய்வதா என்ற ஒரு மனதுக்குள்ள போராட்டம் உங்களுக்கு இருக்கலாம். இருந்தாலும் அவர்களுடைய விருப்பப்படி நீங்கள் நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நன்மையான பலன்களாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். குரு 9ஆம் இடத்துல இருக்காரு. வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான காலகட்டமாகவும் இருக்குது. நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாமே மிகவும் நன்மையான பலன்களாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கபாலீஸ்வரரை நீங்கள் வழிபட மிகவும் நன்மையான பலன்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். உத்திரம் 2, 3, 4, 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனியால் சங்கடம் தீரும் அப்படின்னு சொல்லலாம். உடல்நிலை ரொம்ப சீரானதாக மாறும். எதிரி விலகி செல்வாங்க. பாக்கிய குருவால் எதிர்பார்ப்பு நிறைவேறும். திருமண வயதினருக்கு வரன் கண்டிப்பாக வரும். வேலைக்காக மேற்கொண்ட முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க. கடந்த வாரத்தில் உண்டான சங்கடம் விலகி போகும். உங்களுடைய முயற்சி எளிதாக நிறைவேறும். எண்ணம் பூர்த்தியடையும். வரவு அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுது.
வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்காரு. சுப நிகழ்ச்சிகளில் சிக்கல் உண்டாகலாம். விரைய செலவு அதிகரிக்கும். பிள்ளைகள் தனிச்சையாக செயல்படுவாங்க. சனி 6ஆம் வீட்டில் இருக்காரு. குடும்ப செலவுகளுக்காக கடன் வாங்க உங்களுக்கு நிலை ஏற்படலாம். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதிகப்படியான கடனில் போய் மாட்டிக்க வேண்டாம். திட்டமிட்டு செலவு செய்யவில்லை என்றால் கூட பண தட்டுப்பாடு உங்களுக்கு பாடாப்படுத்தலாம். ராகு 7ஆம் வீட்டில் இருக்காரு. குடும்பத்தில் பிரச்சனை வரலாம். பார்த்துக்கொள்வது ரொம்பவே முக்கியம். கேது 1ஆம் வீட்டில் இருக்காரு. மனைவியோடு மல்லு கட்டி சிக்கலை பெரிதாக்கி கொள்ளாதீங்க. 10ஆம் தேதி நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இப்படி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்குது. நீங்கள் எந்த செயலை செய்யணும் அப்படின்னாலும் 1க்கு 2 முறை யோசித்து செய்வது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் நீங்கள் கவனமாக இருங்க. பொதுவாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய காலகட்டம் ரொம்பவே ரொம்பவே எளிமையானதாக இருக்க போகுது. அதாவது கடினமான தன்மைகள் இல்லாமல், கஷ்டமான சூழ்நிலைகள் இல்லாமல் நீங்கள் நல்லது ஒரு பலனை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திற்கும் பெரிதாக பயந்துக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பெரிய காரியங்கள் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா மட்டும், ஒரு தொழில் தொடங்குறீங்க அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் முதல் முறையாக மேற்கொள்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் 1க்கு 2 முறை நல்ல தெரிந்தவங்க கிட்ட கேட்டுட்டு செய்வது நல்லது. கூட்டு தொழில் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அதில் 1க்கு 2 முறை யோசித்து தான் உங்களுடைய வார்த்தையவே நீங்கள் பிரயோகப்படுத்தணும். வார்த்தையில் அதிகமான கவனம் தேவை. உங்களுக்கு எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோட எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வீங்க. கண்டிப்பாக அந்த காரியத்தை உங்களால் முடிந்த வரைக்கும் செய்தும் முடிப்பீங்க. உன்னால் இதெல்லாம் முடியுமாப்பா, நீ ஏன்ப்பா இதெல்லாம் செய்கிற அப்படின்னு உங்களை யாராவது பின்னுக்கு தள்ள நினச்சாங்க அப்படின்னா கூட நீங்கள் அதிலிருந்து விடுபட்டு கண்டிப்பாக அது என்னால் முடியும் அப்படின்னு செய்யக்கூடிய மன தைரியம் படைத்தவங்களாக நீங்கள் இருப்பீங்க. அதனால் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்யக்கூடிய திறமையும் வல்லமையும் உங்களுக்கு இருக்குங்க. அதே போல் நீங்கள் எதிரையும் பெரிதாக அகலக்கால் வைக்க வேண்டாம் அப்படின்னு தான் எச்சரிக்கிறாங்க. நம்மளால் முடியும் அப்படின்னு உங்களுடைய வருமானத்தை தாண்டியும் உங்களுடைய திறமையை தாண்டியும் ஒரு செயலில் ஈடுபடுறீங்க அப்படின்னா நீங்கள் கவனமாக யோசித்து செய்கிறது நல்லதுங்க. அதே போல் சுப செலவுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுப செலவுகள் தான் நிறைய இருக்குது. நம்ம கையில் பணம் நிற்கவே இல்லையே, கரைஞ்சிட்டே இருக்குது, இது செலவாயிட்டே இருக்குது, என்ன செலவாகுதுன்னு தெரியலையே அப்படின்னு கஷ்டப்படுறவங்க தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறோம். இருந்தாலும் கூட உங்களுடைய கைக்கு வரக்கூடிய இந்த காலகட்டத்திற்கான பணம் உங்களுக்கு சுப செலவாக தான் முடியும். அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டிய சூழ்நிலை இந்த ராசியில் இப்போது நிறைய பேருக்கு ஏற்படலாம். அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த காலகட்டத்துக்கு நீங்கள் செல்லக்கூடியதற்கான ஒரு அடிக்கோலாக தான் இந்த விஷயம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் திட்டமிடுவதில் பின்னடைவு உங்களுக்கு ஏற்படலாம். சரியான முறையில் நீங்கள் திட்டமிடலை அப்படின்னா அதில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் சச்சரவுகள் வரலாம். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். அதனால் நீங்கள் பெரிதாக எதற்கும் கவலைப்பட்டுக்க வேண்டாம். பெரியோர் நேசம் கிடைக்கிறதுக்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். வாகன யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதற்கான ஒரு நேரமாக இந்த நேரம் அமையலாம். தொழில், வியாபாரம், வாக்கு வன்மையால் உங்களுக்கு இது எல்லாமே சிறப்பாக நடக்கும். இதே போல் பழைய பாக்கிகள் உங்களுக்கு எளிமையான முறையிலேயே உங்களுக்கு வசூல் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பழைய பாக்கிகள் வாங்கவே முடியல, நம்ம ஏண்டா பணம் கொடுத்தோம், ஏண்டா இந்த உதவி செஞ்சோன்னு நீங்கள் குழப்பத்தில் இருந்தீங்கன்னா அந்த பழைய பாக்கிகள்லாம் வசூலாகிறதுக்கான காலகட்டமாக இருக்க போகுது. அதே போல் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. நீங்கள் வியாபாரிகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடலாம். உத்தியோகஸ்தர்கள் புத்தி சாதுரியத்தால் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பாங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் நீங்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. பெண்களுக்கு காரியங்களில் இருந்த பின்னடைவு நீங்கும். எதிர்பார்த்த பண வரவு இருக்கும். அரசியல்வாதிகள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது புத்தி சாதுரியம் உங்களுக்கு சீக்கிரமாக வெளிப்படும். கல்வியில் இருந்து வந்த தொய்வு எல்லாமே நீங்கி போகும்.
புனர்பூசம், பூசம், ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பானதாக இருக்க போகுது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்காமல் சற்று மந்தமாக இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் மனதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களிடம் வீண் மனஸ்தாபம் உண்டாகலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிலுமே லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கலாம். அதனால் நீங்கள் பெரிதாக எதற்கும் அலட்டிக்க வேண்டாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறதோ அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.